அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னீர். உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, சிலுவையை எடுத்துக்கொண்டு உம்மை பின் செல்ல எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. எங்களோடு பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. 2 சாமுவேல் 24வது அதிகாரம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். 1 நாளாகமம் 21வது அதிகாரத்துல இதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அங்க தெளிவா சாத்தான் தாவீத ஏவனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சாத்தானுக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா அது கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணும். சாத்தான் எப்பயும் நம்மளை அழிக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளை தேவனிடத்திலிருந்து பிரிக்கணுன்றதுக்காக பல்வேறு திட்டங்களை போடுவான். ஆனா நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. யோவான் 10:10 சொல்லியிருக்கு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அவன் கொடுக்கிற ஆலோசனை, சாத்தான் கொடுக்கிற ஆலோசனை எல்லாம் நம்மளை தேவனிடத்திலிருந்து பிரிக்க கூடியதா இருக்கும். யாக்கோபு 4:8 சொல்லியிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம பிசாசு சொல்ற ஆலோசனைக்கு செவி கொடுக்க கூடாது. அது நமக்கு அழிவைத்தான் கொண்டு வரும். ஆனா இங்க தாவீது சாத்தானால் ஏவப்படுறான். இதை செய்யும்படி சாத்தான் ஏவுறான். எதை செய்யணும்? இலக்கம் பார்க்கணும். இஸ்ரவேலர் எத்தனை, யூதால எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தானால ஏவப்பட்டு இதை செய்யறான். அது ஆண்டவருக்கு கோபத்தை உண்டு பண்ணுது. ஆனா யாத்ராகமம் 30வது அதிகாரம் 12வது வசனத்துல, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. மீட்கும் பொருளை கொடுத்துட்டு அப்புறம்தான் எண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாப்பை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றார். பிசாசோட ஏவுதலை கேட்டு அப்படியே செயல்படுத்துறான். சேனாதிபதியை கூப்பிட்டு தான் முதல் பெயர்சபா இஸ்ரவேல் தேசத்தோட எல்லை அத ஃபுல்லா சுற்றி பார்த்து ஜனங்களை தொகையிடுன்னு கட்டளை போட்டான். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவன் ஆகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன? யோவாப்புக்கு தெரியுது இது தப்பு அப்படின்னு. அதனால அவன் சொல்லி பார்க்கறான். முதல்ல அவனுக்கு ராஜாட்ட ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல இப்ப இருக்கிறத பார்க்கிலும் 100 மடங்கு வர்த்திக்கட்டும் அப்படிலாம் சொல்லிட்டு, இந்த காரியம் ஏன் விரும்புறீங்க அப்படின்னு கேட்கறான். ஆகிலும் யோவாப்பும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தாவீது இவங்க சொல்றத அவன் கேட்கல. ராஜாவோட வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாப்பும்
இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய், ராஜா கட்டளைன்னதுனால யோவாப் வேற வழி இல்ல, அதை நிறைவேற்றும்படியா புறப்பட்டு போறதாம். யோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்துக்கு வலதுபுறமான ஆரோவேரில் யாசேரிடத்திலும் பாளையம் இறங்கி, அங்கே இருந்து கீலேயாத்துக்கும் தாதீம் ஒத்சிக்கு போய், அங்கிருந்து தான் யானுக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கும் போய், பிற்பாடு தீரு என்னும் கோட்டைக்கும் ஏவியர் கானானியருடைய சகல பட்டணங்களுக்கும் போய், அங்கே இருந்து யூதாவின் தென்புறமான பெயர்சபாவுக்கு போய், எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க புறஜாதிகள்கிட்ட இருந்து கைப்பற்றின பட்டணங்களும் இருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து இப்ப அங்க இஸ்ரவேல் யூதா இருக்கிற தேசம் முழுதும் போய், இப்படி தேசம் எங்கும் சுற்றி திரிந்து 9 மாதமும் 20 நாளும் ஆன பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள். 9 மாசம் 20 நாள் முடிஞ்ச பிறகு, எல்லாம் தொகையிட்டு முடிஞ்ச பிறகு மறுபடியும் ராஜா இருக்கிற எருசலேமுக்கு வந்துட்டாங்க. யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். ராஜாட்ட அந்த கணக்கை ஒப்படைக்கிறான். ஆனா 1 நாளாகமத்துல இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவங்க பென்யமீன் கோத்திரத்தையும் லேவி கோத்திரத்தையும் விட்டுட்டு மீதமுள்ள கோத்திரத்தை மட்டும் கணக்கு பார்த்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இஸ்ரவேலிலே பட்டயம் ஊர்வத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. 1 நாளாகமத்துல 21வது அதிகாரத்துல 11 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கு. யூதா மனுஷர் 5 லட்சம் சொல்லியிருக்கு. அங்க 4,70,000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஜனங்களை தொகையிட்டு முடிச்சு கணக்கு ஒப்படைச்சாச்சு. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு, இது ஏன் ஜனங்களை எண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஒண்ணு அந்த ஜனங்களை எண்ணும் போது, அந்த எண்ணிக்கையை அறியும் போது தாவீது உள்ளத்துக்குள்ள ஒரு பெருமை வரலாம். இவ்வளோ ஜனங்கள் என்கிட்ட இருக்காங்க அப்படின்ற பெருமைக்கு ஏதுவாகும். இன்னொன்னு கர்த்தர் மேல சார்ந்து இருக்க வேண்டிய தாவீது இந்த மனுஷரோட எண்ணிக்கையை பார்த்த பிறகு மனுஷர் மேல அவங்களோட பலத்துல சார்ந்து கொள்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். இந்த 2 காரணத்துக்காகத்தான் அது தொகையிடுறது தவறுன்னு சொல்லப்பட்டது. இப்ப ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அவன் இருதயத்துக்குள்ள ஒரு வாதை ஏற்படுறது, துக்கம் ஏற்படுது. தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற உணர்வு அடைகிறான், இருதயத்துல வாதிக்கப்படுறான். அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, உடனே ஆண்டவர்கிட்ட தாவீது வர்றான். கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன், ரொம்ப பெரிய பாவம் செஞ்சிட்டேன். இப்பொழுதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், என் பாவத்தை நீக்குங்க, நான் மகா புத்தியினமாய் செய்தேன் என்றான். முட்டாள்தனமா நான் செஞ்சிட்டேன், ரொம்ப புத்தியினமா செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தவற உணர்ந்து தவற கர்த்தரிடத்துல அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான் அப்படின்னு நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். நம்ம எப்பெல்லாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்ந்தோம்னா அது உடனே கர்த்தரிடத்துல அதை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கணும், நம்மளை தாழ்த்தணும். இது தாவீது கிட்ட அந்த தாழ்மையை பார்க்கலாம். தப்புன்னு உணர்ந்த உடனே கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு கர்த்தருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்றத பார்க்கிறோம். நம்மளும் கூட நம்மளை தாழ்த்தி
நம்மளுடைய தவற உணர்ந்து எப்பெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோமோ அப்பெல்லாம் உணர்வடைந்து அவர்கிட்ட அறிக்கை செய்து மன்னிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த அப்பதான் நம்ம நம்மளோட இருதயத்துல அந்த பாரம் நீங்கி சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, தாவீது சாத்தான் ஏவுதற்படி இஸ்ரவேல் மக்களையும் யூதா மக்களையும் எண்ணும்படியா கட்டளையிடுறான். சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த செயலை செய்யறான். யோவாப்புக்கு தெரியுது, அவன் சேனாதிபதி, அவன் சொல்றான் இந்த காரியத்தை விரும்புகிறது என்னன்னு கேட்டு பார்த்தான். ஆனா தாவீது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவனால ஒண்ணும் செய்ய முடியல. அவங்க இந்த ராஜாவோட கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு போய் தொகையிட்டு வந்தாங்க. அதுக்கு 9 மாதம் 20 நாள் ஆச்சு. எண்ணிக்கையை கொடுத்தாங்க. அப்பதான் தாவீது இருதயத்துல வாதிக்கப்படுறான். தான் செய்த தவற உணர்ந்து கர்த்தரிடத்துல தன்னுடைய தவற அறிக்கை செய்யறான். நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன், என் அக்கிரமத்தை நீக்குங்க, புத்தியீனமா செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றான். நம்மளும் கூட பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அவன் சொல்ற ஆலோசனைக்கு கீழ்ப்படிய கூடாது. அப்படியே நம்ம தவறு செய்துட்டோம்னா உடனே கர்த்தரிடத்துல இருந்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத தாவீதோட வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொள்றோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று நாங்க வாசிக்கிறோம். ஆண்டவரே, சாத்தானுக்கு நாங்க எப்பயும் இடம் கொடுக்க கூடாது. ஞானமாய் நடந்து கொள்ள, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் பிசாசின் தந்திரங்களை அறிந்து மேற்கொள்ள எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. ஆண்டவரே, நாங்க தவறு செய்யும் போது அதை உணர்ந்து மனம் திரும்பி அறிக்கையிட்டு உம்மிடத்துல இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. சுத்த இருதயத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் தந்தருளுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பயன்படுத்துங்க, வல்லமையினால் நிரப்புங்க. அநேகர் ஆண்டவரே உம்முடைய அன்பை அறிந்து ரட்சிக்கப்படட்டும். நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.